வணக்கம்ப்பா. அக்கா வீட்டில் இருந்து லேட் ஆகிடுச்சு. ட்ரெஸ்ஸு கூட மாற்றாமல் வந்துட்டா அவசரத்தில். சரி நான் வணக்கண்ணா உதவி நான் கணக்கு மாட்டா. சரி ஓகே அதான் வணக்கம். நீ தம்பி நீ வணக்கம் சொல்லியா? வணக்கம் இருக்கட்டும். சரி வழி விடுங்க. ஆனால் நான் செஞ்சுக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பார்க்கறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. யாரா அவன்? யாரா இருந்தா உனக்கு என்ன மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா? அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே. ஒண்ணு பேசப்படாதாடா. உட்காருங்க. அவங்க பேசும்போது குறுக்கிட வேணாம். உட்காருங்க. என்னடா இல்ல இடையில அனுமதிக்க முடியாது. இல்லைங்க இல்லைங்க உட்காருங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ உங்களுக்கு இல்ல அவங்க பாருங்க. அவர் இல்ல இருங்க. சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. சின்னசாமி வந்து ஆவாது. போயா சின்னசாமி மட்டும் வர சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. மேகதாது விவாகரத்துல இசு வாயில வரல. இந்த நாக்கு எடுத்துட்டு போய் அயன் பாக்ஸ் வச்சு தேய். எதிர்கட்சி சில விவரங்களை கேட்டிருக்கிறாங்க. காவிரி நமக்கு உயிர் ஆதாரம். என்னடா அண்ணன் தண்ணி கேட்டு விட்டாரு. கொஞ்சம் வர. தன்னால் வெளிவரும் மயங்காதே என் தலைவனே. ஐயோ ஐயோ போனவன் வருவானான்னு கண்ணு ரெண்டு தேடுது. வாங்கின பூவோ வாடுது. வர்றவன் நிரசம் போட வருவானா அரசம் போட வருவானான்னு தெரிஞ்சுக்கிறக்குள்ள கண்ணு ரெண்டு சொருகுது, காது ரெண்டு அடைக்குது, கைய ரெண்டு கதகளி ஆடுது, கால் ரெண்டு கரகாட்ட ஆடுது. ஐயோ எலெக்ஷன் ரிசல்ட்டை எதிர்பார்த்து நிக்கிற அரசியல்வாதி மாதிரி ஆகி போச்சே என் பொழப்பு. நேர்முக கடிதமா மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அடுத்த நாளே நேர்முக கடிதம் எழுதினோம். ஓ அப்படியா? எங்களுடைய தலைவர் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளுக்காக கடிதங்கள் எழுதினதை விமர்சிச்சு இப்போ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை இங்கே கொஞ்சம் ரீவைண்ட் செய்து நீங்கள் பார்க்க வேண்டும். பிரச்சனைக்கு அப்பப்ப எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு திரும்ப தூங்க போயிடுவார். ஸ்டாலின் அவர்கள் அப்பப்போ எந்திரிச்சு கடிதம் எழுதிட்டு தூங்க போயிடுவாரு. அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும். மானே தேனே பொன்மானே இப்படி கடிதம் எழுதுறது எல்லாம் இனிமே வேலைக்கு ஆகாது. நான் திரும்ப ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் நான் நீங்கள் பேசியதை அவைக்குள் நீக்க வேண்டியது வரும். அவன் கிடக்குறான். முழு பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தேர்தலின் போது வாக்குறுதி கொடுத்துட்டு அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிட்டு அரைகுறை தள்ளுபடி மட்டும் செய்வது ஏன்? அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஐயோ அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. எப்பம்மா? முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். சாரு அவரு பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. இத சொன்னோன்னு உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா விட்டுருங்க. ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்க கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. தப்பு. என்ன டயலாக், என்ன டீம், என்ன மேட்ச்னே தெரிய மாட்டேங்குது. உட்கார்ந்து வந்துடுறீங்க. டேய் உங்க வீட்ல ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, அப்பா ஒரு விஷயம் சொல்லணும்பா. என்னம்மா சொல்லுமா? நான் ட்ரெயினுக்கு போறவர் தான் சொல்லலாம் அர்ஜென்ட் மான்றேன். என் பொண்ணு சொல்றா, அப்பா விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா என்று என் மகள் சொல்கின்றார்கள். இதுக்கு செருப்பாலே அடிச்சிருக்கலாம். மேற்கொண்டு இந்த மூஞ்சில கரியலி பூசுற மாதிரி இருக்கு. அப்பா போதும் பாப்பா. பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூட்டையாச்சு. கிளி கிளி பிலி 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 கிளி கிளி பிலி பிலியா? யோ சரியா சொல்லி தொலையா. பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூட்டையாச்சு. உன் சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன வேலை பாக்குற? இது கோயில் நினைச்சா இல்ல கோவரம் பீச் நினைச்சா? அம்மாடி இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா
இன்னைக்கு நம்மள ரணக்கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல உனக்கு பொண்ணு சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேயாடா? உன் சூத்த அறுத்து சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன். மரியாதையா இருந்துக்க. ஒரு 1,28,000 கடன்ன்றது அவங்க விட்டுட்டு போன கடன். அவர் சொல்றது உரிமை தொகையில போய் எங்க தலைவரை தேடுங்கன்றாங்க. அதே தான் நானும் சொல்றேன். 1,28,000 யாருக்கிட்ட விட்டு போயிருக்கீங்க? 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? நாங்கள் 1,28,000 ஒரு தனிநபர் கடன் என்று சொன்னால் நீங்கள் 60 நாட்களுள்ளாக 20,000 கோடி கடன் வந்திருக்கிறது. எனவே இல்ல ஓகே எந்த பால் போட்டாலும் கோல் போட்டுறானே. இது ஒரு அரசு எவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று நிர்ணயிப்பதே ரிசர்வ் பேங்க். அவங்களுடைய அனுமதி இல்லாமல் கடன் வாங்க முடியாது. எனவே வருவாய் இருக்கிற போது ரிசர்வ் பேங்குடைய அனுமதியை பெற்று தான் கடன் வாங்கி இருக்கிறோம். எவ்வளவு கடன் அல்ல, எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள். எவ்வளவு புதிய திட்டங்கள் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். அதுதான் இந்த ஒரு வலிஞ்சு இருக்குது பத்தியா ஒரு பாலம், அது திமுக காரன் கட்டணும். அந்த பாலம் கிண்டி பேரு கத்திப்பாரா, சுத்தி பாரா. அது நல்லதா? எல்லாரும் பொதுவா சொல்றேன். கீழே இருக்கு பாரு புட்சீட்டு, போகும்போது சாப்பிட்டு போலாம். ஆனா அதுவும் திமுக காரன் கட்டணும். இந்த அந்த பக்கமா ஒரு பாலம் போது பாரு, ஈக்காடு தாங்களுக்கு கனெக்ட் ஆகுது பாரு, அங்க ஒரு கவர்மெண்ட் பாலம் இருக்குது பாரு, அதுவும் திமுக காரன் கட்டணும். ஆமா, பெருசாகுது பாரு ஒரு ஆஸ்பத்திரி, பெருசாகுது பாரு, சுத்தி பார்க்கலாம் நாளைக்கு போய். ஆனா அதுவும் திமுக காரன் கட்டணும். ஆமா எல்லாமே அவங்கதான். ஆமா, அந்த புடனி பின்னாடி பாரு, அந்த டைட்டில் பாக்குது பாரு, அது நல்லா இருக்கும் அங்க. அதுவும் திமுக காரன் கட்டணும். இவ்வளவு பண்ணிருக்காங்க, எதுக்கு எனக்கு ஓட்டு போட்டாங்க? வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்துல திமுக சிங்கம் களை இறங்கிருச்சு. இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் நான் தெரிவிக்கிறேன். அதில் எதிர்க்கட்சி தலைவருடைய திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளுமா இல்லையா என்பதை அறிய விரும்புகிறேன் என்பதும் நிறுத்திக் கொள்ளலாம். வெளியில தகவல் கிடைத்தது என்ற அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு இன்னும் இந்த வரட்டுக்கு வருவான்? உச்சநீதிமன்றத்துல இந்த டிபிஆர் கேஸ தள்ளுபடி ஏன் சந்திச்சுன்னு அவங்களுடைய திமுக ஆட்சியில தான் இந்த மேகதாது விஷயமா உச்சநீதிமன்றத்துல 3 முறையும் தள்ளுபடி செஞ்சாங்க. அது எதனால தள்ளுபடி செஞ்சு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்லட்டும். பதில் கேட்கிறாயா? உச்சநீதிமன்றத்தில் முதலிலே தீர்ப்பு தள்ளுபடி ஆகிறது, மீண்டும் சீராய்வு மனு போடப்பட்டது, அதுவும் தள்ளுபடி ஆகிறது. மீண்டும் சீராய்வு மனு மறு சீராய்வு போட்ட போது உச்சநீதிமன்றத்தை சொல்லி தள்ளுபடி அல்ல, நீங்கள் கொஞ்சம் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களே தவிர முழுமையாக சொல்லவில்லை. நீ அடிக்கிற வெயில்ல சொட்டு போடும் போதே தெரியும் நீ பல்ப் வாங்குவேன்னு. திமுக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாராய ஃபேக்டரி நடத்துறாங்க. தொழில் ரகசியத்தெல்லாம் கேட்காதப்பா. பேசுங்க. ஒரே ஒரு நிமிஷம். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் இருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. திமுக ஏன் ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கை குறையுது, வாங்க தலைவர் உட்கார்ந்தாலாம். கோரிக்கை மனு சமைத்துள்ளார்கள். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை நேரில் சந்தித்து மேகதாது அணை விவகாரம் குறித்த தமிழ்நாட்டின் நியாயமான கவலைகளை குறிப்பிட்டு கோரிக்கை மனு சமைத்துள்ளார்கள். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விடணும். அந்த ஆள் என்ன சொன்ன? தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ.
30 செகண்ட் கூட என்னால் உட்கார முடியலங்க. 3 மணி நேரம் ஒருத்தர் சட்டசபையில் இப்படி உட்கார்ந்துருக்காருன்னா கலாக்கா இதுக்காக ஏதாவது தேசிய விருது பரிந்துரைக்க முடியுமா? நீங்க கொடுத்தாலும் கொடுப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.